அவதார் நரசிம்மா படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க ரிவ்யூக்கு போகிற மாதிரி சேனலை மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி சொல்லி கதையை கேட்டிருப்போம், அதேமாதிரி புத்தக வடிவில் பார்த்துருப்போம், ஏன் சீரியலில் கூட பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரியான பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுத்து தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரோட ஆர்க் சொல்லப்பட்ட விதமாக இருக்கட்டும், அந்த கேரக்டர் என்னென்னலாம் பண்ணுறத காட்டின விதமாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஒரு சில கூஸ் பம்ப்ஸாக இருக்கட்டும், காட்சி அமைக்கப்பட்ட விதம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த படம் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு இடத்துலையுமே சலிப்பு தட்டாமல் நம்ம கதைக்குள்ளே உட்கார வச்சிருது. அதுவே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவாக அமையுது. சாம் சிஎஸ் அவர்களுடைய பின்னிசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமையுது. அவருடைய கரியர் பெஸ்ட் படம்னா அது இது கூட சொல்லலாம். அந்தளவுக்கு மனுஷன் வந்து இந்த படத்தில் பயங்கரமான மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தினுடைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய அனிமேஷன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் பிரச்சனையாக வந்து அமையுது. ஏன்னா இந்த படத்தில் ஃபோக்கஸ் ஷாட்ஸ் தவிர்த்து மற்ற அனிமேஷன் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளரிஷாக ஃபீல் ஆகுது. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4K இல்லை 480p அப்படின்ற ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இந்த அனிமேஷன் குவாலிட்டி பெருசாக இல்லைன்னு சொல்லி ஆகணும்.